தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் சிந்தையில் உயிர்த்திட்ட திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டங்களின் கீழ் 282 பணிகள் இதுவரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவான காலத்திலிருந்து வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் பயன்படுத்துகின்ற, அதுவும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள், நடுத்தர மக்கள் போன்றவர்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் பல்வேறு கட்டமைப்புகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதல்படி பல பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டிருந்தாலும் தேவையான மக்களினுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது அடிப்படை வசதிகளை கணக்கிடாததால் அந்த அடிப்படை வசதிகள் கணக்கிட்டு தற்போது அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகின்றது. அதேபோல் செங்கல்பட்டில் வளர்ந்து வருகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு செங்கல்பட்டில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை வடிவமைக்க மாண்புமிகு முதல்வர்கள் உத்தரவிட்டு தற்போது செங்கல்பட்டில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதேபோல் மகாபலிபுரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வடிவமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆவடியில் பெருத்தெடுத்திருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு, பயணிகளுக்கு லகுவான பயணம் அமைவதற்கு ஆவடியிலே ஒரு பேருந்து நிலையம் தற்போது கட்டப்பட்டு வருகின்றது. இந்த அடுத்த வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பெரியார் நகரிலே கட்டுமான பணியிலே இருக்கின்ற தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையம், அதே போல் திருவிக்கா நகர் தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த 2 பேருந்து நிலையங்களும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த பேருந்து நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதே போல் முல்லை நகர், உதயசூரியன் நகர், ஆர்கே நகர், அம்பத்தூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டு வருகின்ற பேருந்து நிலையங்களும் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது. அந்த பேருந்து நிலையம் அனைத்துமே செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். ஒட்டுமொத்தமாக 200 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் 12க்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இன்றைக்கு மேம்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலில் போக்குவரத்து கழகம் துவங்கிய போது உருவாக்கப்பட்ட ஆர்கே நகர் பேருந்து நிலையம், அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அம்பத்தூர் பேருந்து நிலையம் இன்றைக்குத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் புது பொலிவு பெறுகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த கட்டுமான பணிகளுக்கு முழுமையாக உதவியாக இருக்கின்ற எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய காதர்லா உஷா அவர்களும் ஆய்வு என்று வருகின்ற போதெல்லாம் எங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆய்விலே இடம்பெறுகின்ற பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியாராஜன் அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும், இந்த சென்ட்ரலுடைய ஆர்டிசி அவர்களும், சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரபுர்கன் அவர்களும் மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் நாகராஜன் அவர்களும், பகுதி செயலாளர் அன்பிற்கினிய முரளி அவர்களும் கொளத்தூர் தொகுதியிலே மேம்படுத்துகின்ற பணிகளை தொடர்ந்து கண்காணித்து இடையிடையே ஏற்படுகின்ற சிறு சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அரசும் கட்சியும் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியிருக்கு. நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அதை விரைவுபடுத்த எங்களுடைய துறையுடைய செயலாளரும் உறுப்பினரும் லீகல் விங்கை அழைத்து நேற்றைக்கு முன்தினம் கூட நடைபெற்ற சீராய்வு கூட்டத்தில் பேசியிருக்கின்றோம். வெகு விரைவில் அதற்கு ஒரு முடிவு ஏற்படுத்தும். ஆமணி உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை ஆமணி உரிமையாளர்கள் ஒப்புதல் பெற்றுத்தான், அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் அந்த முடிச்சூர் பேருந்து நிலையமே அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட பிறகு சில காரணங்களை கூறி அதில் அவர் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தீர்வு எப்பொழுது வரும் என்றால், கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னொரு 2-3 மாத காலங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனையில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் நேற்றைக்கு முன்தினம் கூட இதே ஆய்வுக் கூட்டத்தில் உறுப்பினர் செயலாளரும் எங்கள் துறையுடைய செயலாளரும் சம்பந்தப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் விரைவுபடுத்த சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். அதுவும் ரயில் நிலையத்திற்கும்
அதற்குண்டான தொகை 20 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் வழங்கி இருக்கின்றது. அந்த பணியை விரைவுபடுத்தப்படும். அவரிடம் கூறிய போது செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். திமுக மக்களை நம்பாம கூட்டணியை நம்பி போயிடுச்சு. போயிட்டு திருப்பி அது வண்டிதான் போட போறேன். இப்ப கேக்குற கேள்வி வண்டிதான் பதில் சொல்லு. திமுக மக்களை நம்பலாம் கூட்டணியை நம்பித்தான் தேர்தல் சந்திக்க போறாங்க. ஆனா அதிமுக வந்து மக்களை நம்பி உள்ளதுன்னு எடப்பாடி பண்ணிட்டாங்க. நாங்க யாரையாவது வான்னு கூப்பிட்டுக்கிறோமா? இல்ல அவங்க கூட்டணியில இருக்க யாரையாவது விமர்சனம் பண்றோமா? எடப்பாடி மைக்கு பிடிச்சாவே கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்றது, விடுதலை சக்திய வான்றது, நீ வான்னு தேடி தேடி கூப்பிடுறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புலிக்கு பயணம்னா தன் மேல பட்டுக்கணுவான். எடப்பாடி கதையும் அப்படிலாம் ஆயிடுச்சு. வல்டி பழனிசாமி டெய்லி ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. இந்த கூட்டணியை பொறுத்தளவில் கொள்கை சார்ந்த கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. கொள்கை சார்ந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களை முழுவதுமாக இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் நம்புகின்றன. மக்கள் நல பணியிலே ஒன்றியத்திலே முதன்மையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வர் என்ற பட்டத்தோடு முதலமைச்சர் என்ற முடியையும் கிரீடத்தையும் மக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள். 67, 77 மாற்றம் வந்து 26லயும் வரும் விஜய் சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில நாங்க நடப்போம்னு சொல்லி மாற்றம் வரும் நிச்சயமாக. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். குட்டிப்பேரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. தொடங்கட்டும். அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சா கூட எவ்வளவு உயரத்துல நின்று நம்ம வித்தை காட்டினாலும் மக்களிடம் காசு பெறுகின்ற போது இறங்கி வந்து தான் ஆக வேண்டும். ஓட்டு என்ற மகத்தான சக்தி மக்களிடம் இருக்கின்றது. அந்த மகத்தான சக்தி எங்கள் முதலமைச்சர் அவர்கள் பக்கம் இருக்கின்றது. நிச்சயம் வென்று காட்டுவோம். மீண்டும் முதலமைச்சராக கோட்டையிலே நான் தமிழக முதல்வர் 2வது முறையாக ஆட்சி போட போறேன்.